நண்பா இந்த ஒரு வீடியோல எந்த ஒரு டீமையும் ரிவ்யூ பண்ண போறதில்ல. ஸோ லேட்டஸ்டா கிடைச்சிருக்க பிகேஎல் அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ் தலைவாஸ் டீமோட ஜெர்சி இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ நிறைய வெப்சைட்லையுமே அதுதான் சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு சின்ன மாற்றம் நடக்கிற மாதிரி தெரியுது. என்னங்கிற விஷயங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிகேஎல் 11 ஆக்ஷனில் அன்சோல்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கவர் பிளேயர் வந்து மறுபடியும் பிகேஎல் ஒரு டீமுக்காக ப்ளே பண்ண போறார். ஸோ பிகேஎல் சீசன் 11க்கு வந்து கம்பேக் கொடுத்துருக்கார் அப்படின்னே சொல்லலாம். யார் என்னங்கிற விஷயங்களை வந்து டீடைல்டா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம புனேரி பால்டன் டீமோட ஸ்டார் ரைடர் பங்கஜ் மொஹித்தைக்கு வந்து ஒரு அவார்டு வந்து கொடுக்க போறாங்க. அது உண்மையிலே ஒரு பெருமையான அவார்டு தான். ஸோ அதை பத்தின விஷயங்கள் எல்லாமே டீடைல்டா பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நண்பா ஃபர்ஸ்ட் பங்கஜ் மொஹித்தை வந்து சிவ் சத்ரபதி அவார்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவார்டுக்காக நாமினேட் ஆயிருக்கார். அந்த அவார்டில் வந்து நாமினேட் ஆயிருக்கார். ஓகேங்களா, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாமா. ஸோ மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் அவங்களோட ஸ்டேட் பிளேயர்ஸை பெருமைப்படுத்துறதுக்காகவும் அந்த ஸ்போர்ட்ஸ்க்காக அவங்க எந்த லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வச்சு இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, இப்போதைக்கு இவர் வந்து நாமினேட் தான் இருக்கார். இவர் வந்து இந்த அவார்டை வாங்கிட்டார் அப்படின்னா மகாராஷ்டிராவில் ஃபர்ஸ்ட் கபடி பிளேயர் ஆட்டு அந்த அவார்டு வாங்கின பெருமை வந்து பங்கஜ் மொஹித்தைக்கு தான் சேரும். ஓகேங்களா, இந்த அவார்டு வந்து உண்மையிலே பெரிய அவார்டு. நம்ம கிரிக்கெட் பிளேயர் ரோஹித் சர்மா, அஜின்கியா ரஹானே இவங்க எல்லாருமே மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ இவர் வாங்கினார் அப்படின்னா அது வந்து உண்மையிலே ஒரு பெரிய பெருமை. கபடிக்கும் சரி அவருக்குமே சரி. இந்த அவார்டை ஒன்றும் சும்மா தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. ஸோ இந்த அவார்டுக்காக நீங்கள் நிறைய கஷ்டப்படணும். ஸோ அவரோட பங்கஜ் மொஹித்தையோட கான்ட்ரிபியூஷன் கபடிக்கு வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிகேல புனேரி பால்டன் டீமுக்காக இருக்கட்டும், அவரோட ஸ்டேட்டுக்காக இருக்கட்டும், இன்டர்நேஷனல் இந்தியன் டீமுக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவரோட கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. ஒரு திறமையான பிளேயர். அவருக்கு இந்த அவார்டு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெருமையான விஷயம். நண்பா அடுத்த அப்டேட்டா ஸோ பிகேஎல் சீசன் 11 ஆக்ஷனில் அன்சோல்டான ஒரு பிளேயர் வந்து இப்போதைக்கு மறுபடியும் ஒரு பிகேஎல் டீமில் ஜாயின் பண்ணியிருக்கார். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுரேந்தர் சிங் ரைட் கவர் பொசிஷன் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். லாஸ்ட் சீசன் யூம்பா டீமுக்கு ப்ளே பண்ணியிருந்தார். அதுக்கு முன்னாடி தெலுங்கு டைட்டன்ஸ் டீமுக்காகவும் ப்ளே பண்ணியிருக்கார். ஸோ ஒரு காலத்தில் நல்ல ப்ளே பண்ணிட்டு இருந்த ஒரு பிளேயர். அதன் பிறகு ஒரு பெரிய இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. அதன் பிறகு அவரோட ஃபார்ம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிப் ஆகிருக்கு. ஓகேங்களா, லாஸ்ட் சீசன் கூட ஓரளவு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸஸ் தான் கொடுத்திருந்தார். ஸோ அதை தொடர்ந்து இந்த பிகேஎல் சீசன் 11 ஆக்ஷனில் அன்சோல்டாகவுமே போயிருந்தார். இப்போதைக்கு பெங்களூர் டீம் அவரை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. பட் எந்த ரீசன்னால சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக தெரியல. ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணியிருக்காங்களா இல்லைனா வேற ஏதாவது முறைப்படி சைன் பண்ணியிருக்காங்களா எதுவுமே தெரியல. அவங்க அஃபிஷியலாகவும் சொல்லலை. ஸோ இதனால சைன் பண்ணியிருக்காங்கிறது வந்து ப்ராப்பராக தெரியல. ஆனால் அவர் வந்து ரைட் கவர் பொசிஷன் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். மேபி ஒரு பொன் பார்த்திபன் அண்ணனுக்கு இன்ஜுரி ஏற்பட்டு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த பிளேயரை கொண்டு வந்திருக்காங்களா எதுவுமே ப்ராப்பராக தெரியல. சும்மா ஏதோ தானோ அப்படிங்கிற மாதிரிலாம் பிளேயரை எடுத்து போட மாட்டாங்க. ஏதோ ஒரு பிளேயருக்கு வந்து உங்கள் டீமில் இன்ஜுரி இருந்தால் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அது வந்து பொன் பார்த்திபன் அண்ணனா இல்லை வேறு யாராவதுங்கிறது கரெக்டாக தெரியல. வார நாட்கள் அப்டேட்ஸ் தருவாங்க, நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீமோட ஜெர்சி இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களுக்கு ஒரு ஜெர்சி காமிச்சிருப்பேன் இல்லையா. ஸோ அது வந்து ஃபுல் டைம் ஜெர்சியா பார்ட் டைம் ஜெர்சியான்னு தெரியல. ஓகேங்களா, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ் தலைவாஸ் டீம் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட் வந்து எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் 18 மேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது, டிக்கெட்ஸ்லாம் நீங்கள் இப்போவே புக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட்டில் வந்து சச்சின் தன்வர் ஒரு ஜெர்சி போட்டிருக்கார். அது வந்து பிகேஎல் சீசன் 10ல் தமிழ் தலைவாஸ் டீம் அந்த எல்லோ கலர் ப்ளூ கலர் போட்டிருந்தாங்க இல்லையா, மெயினாக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதே ஜெர்சி தான். அதில் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் வேலை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்க்க கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. அந்த கலர்லாம் கொஞ்சம் டார்க் பண்ணி எல்லோ கலர்லாம் டார்க் பண்ணி ஓரளவு இருந்துச்சு. ஸோ அதுதான் பிகேஎல் சீசன் 11க்காக தமிழ் தலைவாஸ் யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலர் ஜெர்சியாக இருக்கும். மேபி நேற்று காமிச்சாலே அந்த வீடியோவில் ஒரு ஜெர்சி அது வந்து பார்ட் டைமாக ஒரு மேட்சோ 2 மேட்சோ யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுதான் கன்ஃபார்மாக இருக்கும்னு நினைக்கிறேன். நண்பா இதை தொடர்ந்து நாளைக்கு மட்டும் தான் தமிழ் தலைவாஸ் டீமை ரிவ்யூ பண்ணி அவங்களோட ஸ்குவாட் அனலைசிஸ் பண்ணி நாளைக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். அதை தாண்டி இன்னும் ஒரு சில டீம்ஸ் இருக்குது, பெங்கால் வாரியர்ஸ், குஜராத், அவங்கள பற்றி நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண அந்த டீம் ரிவ்யூ வீடியோஸ் எதுக்குமே ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. உங்களுக்கு அந்த டீம்ஸை பற்றி பெங்கால் வாரியர்ஸ், குஜராத் இந்த டீமெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிடணும், அந்த டீமை ரிவ்யூ போடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நான் போடுவேன், இல்லைனா நான் போடவே மாட்டேன். அதை தாண்டி புது கண்டென்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்தது எல்லா டீமோட கேப்டன்ஸையும் ரிவ்யூ பண்ணி ஒரு மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ் இருக்கு. ஸோ அதை தான் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ண போறீங்க. கமெண்ட்ல சொல்லுங்க.